நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பார்ப்போம். பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் மோகன் ஆன் கிரெடிட். மோகனுங்கிறது இங்கே சப்ளையரு. அவர் வந்து நம்மளுக்கு கிரெடிட்டில் கொடுக்குறாரு குட்ஸ். கிரெடிட்னா இங்கே நம்ம வந்து கடன் வச்சுக்கலாம். ஃப்யூச்சரில் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே என்ன உள்ளே வருது, என்ன வெளியே போகுதுன்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இங்கே வந்து கிரெடிட் வந்து கிவர். ஸோ மோகன் இஸ் எ கிவர். அடுத்து என்ன குட்ஸ் வருதுன்னு பார்க்கணும். ஸோ குட்ஸ் வந்து குட்ஸ் வந்து உள்ளே வரனால பர்ச்சேஸாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு மோகன் அக்கௌண்ட் கிரெடிட் கொடுக்கணும். ஸோ 12,000 கொடுக்கணும். டேலியில் கேட்வே ஆஃப் டேலி, வவுச்சர், பர்ச்சேஸ் என்ட்ரி, F9, அதில் வந்து சேஞ்ச் மோடு கொடுத்து ஆஸ் அ வவுச்சர் மோடை போட்டுக்கோங்க. 002. ஸோ மோகன் இஸ் எ சப்ளையர். சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ 12,000 நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்து 002 பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா being goods purchased for credit from Morgan. ஸோ இப்போ எப்படி வந்து ஒரு கிரெடிட் டிரான்சாக்ஷன் எப்படி பர்ச்சேஸில் போகிறதுங்கிறத பார்த்தோம். அடுத்த டிரான்சாக்ஷன் போகலாம்.